சாம்சங் இன்னைக்கு சாம்சங் A53 5G அப்படின்ற இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் இருக்கிற ஃபோனை பிடிச்ச கீழே விட்டுருக்க வேண்டியதானே? கரெக்டு தான். ஆனால் ஐபி ரேட்டிங்கிறது IP67 கொடுத்துருக்காங்களாம். 1 மீட்டர் தண்ணி, அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே விழுந்தால் மட்டும் இது ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூல்லையோ இல்லை கடல்லையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெக்கமெண்டபிள் கிடையாதுன்றாங்க. ஸோ ஐபி ரேட்டிங் இருக்குது. ஸோ கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்களா. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 5 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா பொறுத்தவரை ஓரளவு டீசென்டான செல்ஃபிஸ், நல்ல செல்ஃபிஸ் எடுக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் குட். பேக் கேமராவில் OIS கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது சில நேரம் வீடியோ வந்து கிடுன்னு ஒரு மாதிரி ஆடிச்சு. 1080p எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கு. 4Kக்கு போகிறப்ப லைட்டாக இந்த மாதிரி கிடுன்னு அடுக்குது. அண்ட் கேமராவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் இந்த மாதிரி எரைஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த ஃபீச்சர் S22 அல்ட்ராவில் இருக்குது, நாங்கள் இங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர் இருக்கு. ஃபன் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. நீங்கள் ஸ்னாப்சாட்லாம் பார்த்துருப்பீங்களா, நிறைய ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆட்டோ ஜூமிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ, ஃபோட்டோ எடுக்கிறப்பலாம், செல்ஃபியில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சனையோ வந்து பக்கத்தில் காமிக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் வைக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் செல்ஃபிலையுமே நம்ம 4Kல வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியுது. மோஸ்ட்லி வந்து பேக் கேமராவில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராலையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மிச்சப்படி சாம்சங் கேமராவில் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா அது அன்பாக்சிங்லேருந்தே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாக்ஸில் ஃபோனு, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இந்த கேபிள், இது மட்டும்தான் இருக்கும். சார்ஜர் இருக்காது. ஸோ ஃப்ளாக்ஷிப்பில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி இங்கேயும் கிடையாது. சரி, பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Exynos 1280 அப்படின்ற இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ள ஸ்னாப்டிராகன் 778Gன்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஆன் பேப்பராக ஆண்ட்ராய்டுலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், 1-2 எடுக்கல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓகே. காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. அப் டு 8GB வரையும் நம்மளுக்கு ரேம் சப்போர்ட் இருக்குது. ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா 12 இல்லை 14 இல்லை 16GB வரையும் டபுளாக வந்து உங்களால் மாற்றிக்கிற முடியும். கிட்டத்தட்ட 16GB வரையும் எக்ஸ்டெண்டட் ரேமை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ 6GB வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா 12GB ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். 8GB ரேம் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா 16GB யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி குட், நோ இஷ்யூ. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கு. அண்ட் 6.5 இன்ச்சில் சூப்பர் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றி இருக்கிற சின்ன பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த பிளாக் கலர் இருக்குது, ஒரு மாதிரி இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓகே தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா குட். தென் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, நான் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் முன்னாடி சொன்னேன்ல, அந்த சார்ஜரை தூக்கிட்டாங்க, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். பேட்டரியை பொறுத்தவரை 2 நாள் நிற்கும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எங்களுக்கு பேட்டரி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் 1UI 4.1 மேலே Android 12 கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட UI பற்றி நான் சொல்லவே அவசியம் கிடையாது. செக்யூர் ஃபோல்டர், நாக் செக்யூரிட்டி, சாம்சங் பே அப்படின்னு சாம்சங்கோட ஆப்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குமா. இதை தவிர கூகுளோட ஆப்ஸ், இதை தவிர இன்னும் தேர்ட் பார்ட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளோட்வேருமே இந்த ப்ரைஸுக்குமே கொடுக்குறாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 36,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப 5,000 ரூபாய் கழியும் 31,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 31,000 இல்லை 36,000க்கே பார்த்தீங்கன்னா மிச்ச பிராண்டில் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் லான்ச் ஆகுது அப்படின்றத நீங்களே கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒர்த்தா?